பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை வழங்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை நீதிமன்றம் வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்தார். வழக்கில் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் MP, MLA மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வசம் உள்ளதால் அமலாக்கத்துறையால் வழங்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்த நீதிபதி விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தார்.